எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து ஆண்டாள் பாசுரம் 27ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. கோதாதேவிக்கு இன்றைக்கி கிருஷ்ணர் வந்து ஸ்ரீரங்கத்துலேருந்து அம்மனுக்கு எல்லாம் சீர் கொடுப்பாங்க. மஞ்சள், ப்ளவுஸு, வளையல் அந்த மாதிரி. அது மாதிரி நான் வந்து எப்போவுமே அம்மனுக்கு வந்து 20 வருஷமாக இந்த மாதிரி ஃபோட்டோவுக்கு மட்டும்தான் இந்த புடவை வச்சு படிப்பேன். சக்கரை பொங்கல் பால்லே வந்து சக்கரை பொங்கல் செய்வேன். மஞ்சள், குங்குமம், வளையல், நம்ம பொட்டு எல்லாம் என்னென்ன வச்சுக்கிறோமோ அதெல்லாம் நான் அம்மனுக்கு சாத்துவேன். இன்றைக்கி செம்பருத்தி நம்ம வீட்டில் பூத்தது ரெட்டு. அம்மனுக்கு அதே மாதிரி கரெக்டாக எனக்கு ஒரு 10 செம்பருத்தி பூத்துது. வாராகிக்கும் சந்தன கலரு, விநாயகருக்கும், சரஸ்வதிக்கும், லக்ஷ்மிக்கு ரெட்டு செம்பருத்தி, நாகாத்தம்மா, துர்க்கை, காயத்ரி, லலிதாம்பிகை பாருங்கள், முருகனுக்கும் இந்த மாதிரி வச்சு விட்டேன். அதே போல் ஆண்டாளுக்கும் நம்ம வீட்டில் கதிர் பச்சை, தேனைப்பூவும், செம்பருத்தி, துளசி, மல்லிப்பூ பூத்துது. அடுக்கு செம்பருத்தியும் டெய்லி அடுக்கு செம்பருத்தி எப்படி இருந்தாலும் ஒரு 8 பூ அந்த மாதிரி பூக்குது. நான் வச்சு விட்டேன் பாருங்கள். அம்மனுக்கு இந்த மாதிரி நம்ம ஸ்ரீரங்கர் அதே போல் கிருஷ்ணருக்கு பாருங்கள், துளசி மடத்தை பின்னாடி இருக்கிற மாதிரி நான் வச்சு இந்த மாதிரி பூஜை பண்ணுவேன். எங்கள் வீட்டில் ஆண்டாள் ஊடார்வள்ளிக்கு இப்படி தான் நான் சாமி கும்பிடுறேன். சக்கரை பொங்கல், பாயசம், வடை சுட்டு காலையில் பால் வச்சு நைவேத்தியம் பண்ணிடுவார் எப்போவுமே அவர். அதுக்கு அடுத்தது நான் செய்வேன். எனக்கு கொஞ்சம் மிஷினில் இப்போ வந்து நமக்கு சீசன் டைமில் தான் டைலரிங் வேலை இருக்குன்னா நான் நைட்டில் பகலில் விட நைட் அதிகமாக வேலை செய்கிறதுக்கு பகலில் அவ்வளோவா ரெஸ்ட் எடுத்துடுவேன். ஏன்னா வந்து பேசினே இருப்பாங்க, நம்மளால் செய்ய முடியாதுன்ட்டு நைட் ஷிஃப்ட் தான் அதிகமாக செய்வேன். அது ஃபஸ்ட்டு காலையில் பால், பழம், ஒரு துளசி பூ சின்ன செடியில் பூத்தது வச்சுட்டு போயிடுவார். அதுக்கப்புறமா நான் செய்வேன். அதே போல் 5 ரகம் பழம் வச்சுட்டேன். இப்போ பாருங்கள், செடியில் பூ, அரளியும், நித்திமல்லி எல்லாமே நம்ம அம்மாளுக்கு வந்து அதுவும் சாத்திட்டேன். வாசனை இப்போ எப்போவுமே கதம்பம் போடுவேன். கதம்பம் வாங்கலை, அந்த அம்மா எடுத்துன்னு வரலன்ட்டாங்க. அதனால் வந்து இன்றைக்கி நான் வந்து இந்த மாதிரி பூஜை பண்ணேன். எங்கள் வீட்டில் ஆண்டாள் பூஜை இந்த மாதிரி பண்ணிவிட்டேன். எல்லோரும் பிடிச்சிருந்தா லைக்ஸ் போடுங்க. நான் வந்து எப்போவுமே கிருஷ்ணருக்கும் அம்மனுக்கும் இப்படி தான் பூஜை பண்ணிக்குவேன். போகி அன்னைக்கும் நான் வந்து மஞ்சள் கயிறுலேயே அம்மனுக்கு வந்து தாலியும் இதே மாதிரி சாத்திடுவேன்.